ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. காவலர்களால், ஒரு சில காவலர்களால் கொடூரமாக அடித்து உயிர் போகும் அளவிற்கு சித்திரவதை செய்த காவலர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலும் நடக்கக்கூடாது. காவல்துறை சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியிலும் தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திலும் இரவும் பகலமாக அயராது உழைத்து வருகிறார். அவருடைய புகழுக்கும் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்களை காவல்துறை தவிர்த்து கொள்ள வேண்டும். புகார் கொடுத்தவர் யார் என்ற பின்புலத்தை பார்த்திருக்க வேண்டும். இப்பொழுது புகார் கொடுத்தவர் மீதே ஏராளமான புகார்கள் இருக்கின்றன. நிறைய பேரை ஏமாற்றி இருக்கிறார். அது மட்டுமல்ல, முருகன் மாநாட்டையே முன்னிருந்து நடத்தினார் என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றன. பாஜகவினுடைய ஒரு தலைவருடைய நெருங்கிய ஃபாலோவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் கூர்ந்து காவல்துறை கவனித்து விசாரணை செய்ய வேண்டும். யாரோ ஒருவர் புகாருக்கு கொடுக்கிறார், தங்க நகைகள் திருடியதாக என்றால் தங்க நகைகள் உண்மையிலேயே இருந்தனவா? எதற்காக தன்னுடைய காரில தங்க நகையை வைத்து சென்று விட்டார்கள்? ஒரு அப்பாவி மீது எதற்காக உண்மைக்கு புறமான புகாரை அளித்திருக்கிறார்கள்? இதையெல்லாம் ஆய்வு செய்யாமல், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் இப்படி ஒரு இரு காவலர்கள் செய்யும் இப்படிப்பட்ட செயல் எவ்வளவு பெரிய சங்கடத்தை உருவாக்குகிறது. ஒரு மகனை பறிகொடுத்த தாய், தம்பியை பறிகொடுத்த அண்ணன், அந்த குடும்பம் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில எவ்வளவு நேர்மையாக தூக்கமின்மையோடு உழைத்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அளவுக்கு எப்படியாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா, குறை சொல்லலாமா என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை அளிக்கலாமா என்ற வேதனை தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற சம்பவங்களை முழுவதைய தவிர்க்க வேண்டும். ஒரு காலத்துல சிபிஐ விசாரணை என்றால் சிபிஐ வானத்தில் இருந்து குதித்ததா அப்படியெல்லாம் பேசிய முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு குரல், தமிழ்நாட்டு காவல்துறை இதை சரியாக விசாரிக்காது, நீதி கிடைக்காது என்று எல்லோரும் குக்குரல் எழுப்பிய போது, யார் வேண்டுமானாலும் விசாரிக்கட்டும், உண்மை வெளியே வரட்டும், நீதி கிடைக்கட்டும் என்று பெருந்தன்மையோடு எந்தவித தயக்கமும் இல்லாமல், கௌரவம் பார்க்காமல் சிபிஐ விசாரிக்கட்டும் என்ற மாண்பு முதலமைச்சரே இந்த வழக்கை மாற்றுவதற்கு இசைவு தந்திருக்கிறார் என்றால் அந்த நேர்மையும் துணிச்சலும் மாண்பு முதலமைச்சருக்கு இருப்பதை காட்டுகிறது. அதை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம், வரவேற்கிறோம். யார் தப்பு செய்தாலும் அது தவறுதான், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற அடிப்படையில இந்த வழக்கை உண்மையாக விசாரிக்கட்டும் என்று மாண்பு முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த குடும்பத்தை பார்க்கும்போது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. ஏதோ தன்னுடைய குடும்பத்தில் ஒருவன் எழுந்ததை போலதான் அங்கே அந்த காட்சி நம்மை எல்லாம் உணர வைக்கிறது. அரசு அவர்களுக்கு உதவி தொகையும் வீட்டு மனையும் வேலை வாய்ப்பும் கொடுத்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. அந்த குடும்பத்தை சார்ந்த அஜித்துடைய அண்ணன் நவீன்குமார் என்பவருக்கு, சகோதரருக்கு ஆவின் நிறுவனத்தில் காரைக்குடியில வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த தாயும் சகோதரனும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த வீட்டிற்கு ஒரே மகன் அவர் மட்டும்தான். இங்கிருந்து காரைக்குடிக்கு பயணம் செய்து வருவதற்கு சங்கடங்கள் இருக்கின்றன, ஆபத்தும் இருக்கிறது. ஆகவே அருகாமையில் உள்ள ஆவின், மதுரை ஆவினிற்கு மாற்றம் செய்து தரும்படி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். நான் மாண்புமிகு முதலமைச்சரை பார்க்கும் பொழுது இதை சொல்லுவேன். பத்திரிகை வாயிலாக இந்த கோரிக்கை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சருக்கு வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருகாமையில் உள்ள மதுரை ஆவினுடைய நிறுவனத்தில் அவருக்கு மாற்றம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ஜிடி போன ஒரு வாக்கு சிபிஐ தேவையில்லை, இங்க உள்ள நம்ம வக்கீல்களே இங்க உள்ள ஜட்ஜிகளே வந்து நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்க, அதனால அது அவசியம் மட்டும் சொல்லியிருக்காங்க. நீங்க இப்ப தூத்துக்குடி வழக்கை வந்து சிபிஐ வேணும்ட்டு கேட்டாங்க. அப்ப உடனே அன்றைய ஆட்சியாளர்கள் சிபிஐக்கு மாத்துங்கன்னு யாரும் இசைவு தரல. சட்ட போராட்டத்தின் மூலமா சிபிஐக்கு மாத்தினாங்க. சிபிஐக்கு மாத்தின பிறகு 5 ஆண்டுகளா சிறையில் இருக்காங்க குற்றவாளிகள், ஒருவர் இறந்து விட்டார். ஆனா இன்னைக்கு என்ன நிலை? எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் கூட இப்ப கவலைப்பட்டுட்டு வந்தார். எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் கார்ல வரும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, இதுவரை தனி கோர்ட்டு அமைக்கவில்லை, அந்த வழக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆகவே தமிழ்நாடு காவல்துறை, ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையான காவல்துறை இவர்களை விசாரிக்கலாம். என்ன எல்லோரும் ஒரே கூக்குரல், இதுல தப்பு நடக்க போது, குற்றவாளியை மறைப்பதற்கு அரசு முயற்சிக்கிறது என்று பழியும் பாவத்தை போடும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் தெளிவான ஒரு முடிவு எடுத்தார். யார் விசாரித்தால் என்ன, உண்மை வெளியே வரட்டும், நீதி கிடைக்கட்டும் அந்த குடும்பத்திற்கு என்று மனுநீதி சோழன் தன்னுடைய மகனுக்கு என்ன தீர்ப்பு அளித்தாரோ அந்த தீர்ப்பை இன்று காவல்துறைக்கு, காவல்துறை என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும், காவல்துறை என்னுடைய துறையாக இருந்தாலும், யார் செய்தாலும் தவறு தான் என்று இந்த இடத்துல மனுநீதி சோழனா ஓங்கி நின்று இருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர். இதுதான் பெருமைக்குரிய விஷயம். பிடிவாதம் பிடிக்கல, நீதிமன்றத்தின் மூலியமா நீங்க ஆணை பெற்றுக் கொள்ளுங்கள் இல்ல, உங்களுடைய கோரிக்கை தான் என்னுடைய கோரிக்கை. நீங்க இப்ப சொன்ன கேள்விதான். தமிழ்நாடு காவல்துறை சிறப்பான காவல்துறை, சிறப்பாக செய்வாங்க. ஆனா இங்க எங்க கேள்வி எழுப்புறாங்க, பழி பாவத்தை போட முயற்சி செய்யறாங்க. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் யார் விசாரிச்சா என்ன, இப்ப சிபிஐக்கு போனா என்ன ஆக போகுது? அது இப்போ தூத்துக்குடியில சாத்தாங்குளம் வழக்கு வந்து 5 ஆண்டுகளா என்ன நிலையில இருக்குன்னு தெரியாது. தனி கோர்ட் அமைக்கல இல்லைங்க, ஒரு தனி நீதிபதி நியமிக்கல, நீதிபதி இல்லாம இருக்கு. இல்ல 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 ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். இல்லங்க, 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே பழி பாவத்தை போட்டு போலாம். எவனோ ஒரு 2 காவல்துறை கருங்காலிகள் பண்ற தப்புக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசும் பொறுப்பேற்க முடியுமா? எடுத்த உடனே பழி பாவத்தை போட்டு போலாம். எவனோ ஒரு 2 காவல்துறை கருங்காலிகள் பண்ற தப்புக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசும் பொறுப்பேற்க முடியுமா? எடுத்த உடனே பழி பாவத்தை போட்டு போலாம். எவனோ ஒரு 2 காவல்துறை கருங்காலிகள் பண்ற தப்புக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசும் பொறுப்பேற்க முடியுமா? இப்ப என் சகோதரன் இறந்து போயிட்டு அடிச்சுட்டான், காவல்துறை மேல வருத்தம் இருக்கும், அரசு மேல வருத்தம் இருக்கும். ஆனா 2 ஆள் பண்றதுக்கு வந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இருக்கான், ஒரு குடும்பத்துல ஒரு பையன் போய் தவறு பண்ணிட்டு வந்துடுறான், அந்த குடும்பம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லோரும் பொறுப்பேற்க முடியுமா? அவங்களுக்கும் வருத்தம் இருக்கும், ஏன்டா அந்த தவறை செஞ்சு அப்படின்னு. அதுலயும் ரொம்ப பெருந்தன்மையா எல்லோரும் கேட்கிறாங்க சிபிஐன்றாங்க. என்ன பயம் இருக்கு? ஒரு காலத்துல சிபிஐ வழக்கு வேணும் போது மேலாள் முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, சிபிஐ வானத்துல இருந்து குதிச்சு வந்தவங்களா, அவங்களும் எங்க இருக்க காவல்துறை தானே, எங்க காவல்துறையோட சிறப்பா விசாரிப்பாங்களா, மாத்த முடியாது நாங்க. ஆனா இவர் பெருந்தன்மையா யார் வேணாலும் விசாரிக்கணும். இப்ப கோரிக்கை கொடுக்கட்ட குடும்பத்துல இல்லங்க எங்களுக்கு சிபிஐ மேல நம்பிக்கை இல்ல, நம்ம காவல்துறை நல்லா விசாரணை கொடுக்கட்டும், நானே எடுத்து போய் பரிந்துரை பண்ற, நாளைக்கு முதலமைச்சரை சந்திக்கிறேன், இந்த பழி பாவங்கள் ஏதாவது போட்டு விட்டுடலாமா, போன மாதிரி பேசலாமா? குற்றச்சாட்டு எழுந்த உடனேயே அந்த அரசு நடவடிக்கை எடுத்துட்டதுன்னா இது மேல குற்றச்சாட்டு குறைக்கப்பட்டிருக்கு. இப்ப என்ன நீதிமன்றம் வந்து குற்ற வச்சதுக்கு அப்புறம் தான் தமிழக அரசு வந்து இந்த ஸ்டெப்பை எடுத்துச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தான் எதிர்கட்சியில் வைக்கிறாங்க. இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்க, ஜனநாயகம். இப்போ என்ட்ரி டிபேன் இப்போ பார்த்து பேசிட்டு போனாரு. நிறைய சிவில் சொசைட்டி அமைப்புகள் இருக்கு, நிறைய என்ஜிஓஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் நியாயம் கேட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க. நான் என்ன சொல்றேன், இதை மறைப்பதற்கு என்ன தேவை இருக்கு? யாரோ ஒருத்தர் ஒரு மூலையில போயிட்டு ஒரு தவறு பண்றான் அப்படின்னா அவனை காப்பாத்துறதுக்கு மறைப்பதற்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்கிறேன். இப்ப ஒரு 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 உதாரணம் சொல்றேன். எங்க மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் இப்ப வரும்போது பேசிட்டு வந்தோம், பிரஸ்ல கூட என்ன மதுரை ஏர்போர்ட்ல கேட்டாங்க. ஒரு 80 வயதை கடந்தவர் அவர், ஏறக்குறைய 75-80 வயசு அவருக்கு, மாநகர மாவட்ட தலைவர். அவங்க பேரனுக்கும் பேரனுடைய மனைவிக்கும் தகராறு, அந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிச்சு. நாங்க முழுக்க அந்த குடும்பத்தை பின்னாடி நிக்கிறோம். பாதிக்கப்பட்ட பெண் குடும்பத்தை பின்னாடி காங்கிரஸ் பேர் நிற்கிறது, பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நாங்க இருப்போம். உடனே என்ன பண்ணாங்க, மாவட்ட தலைவர் இருக்காரு, தாத்தாவுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. தாத்தா ஒரு ஊர்ல இருக்காரு, மகன் ஒரு ஊர்ல இருக்கான், பேரன் ஒரு ஊர்ல இருக்கான். உண்மையிலேயே பேரன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா தாத்தாவுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்படிதான் எவ்வளவு 2 காவல்துறை கயவாளிகள் இதை தப்ப பண்றான், கருங்காலிகள் அப்படின்னா என்டையர் அரசும் கவர்மெண்ட்டும் இதுக்கு பொறுப்பு இருக்கணும்னா எதிர்த்தல் நியாயம். அதே நேரத்துல நீங்க கேட்கிற கேள்வி, இதை கட்டுப்படுத்தணும், இதை கடந்து நம்ம போயிட முடியாது.
இனி வரும் காலங்கள் இப்படி இருந்தா உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத ஏற்கனவே பாருங்க. சாத்தான்குளம் வழக்குல இன்னும் காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு ஜாமீன் கிடைக்கல. 5 வருஷமா உள்ள இருக்காங்களே, கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்களே. நம்ம ஒருத்தனை குச்சி எடுத்து தொடலாமா? நமக்கு என்ன உரிமை இருக்கு? நீதியரசர் பாசு தலைமையில ஒரு 10 கட்டளைகள் வச்சிருக்காங்க. எல்லா காவல்துறையிலையும் வந்து போர்டில் எழுதி வச்சிருக்காங்க, காவல்துறை மக்களின் நண்பன் அப்படின்னுட்டு. ஆனா எல்லோரும் இதை பின்பற்ற வேண்டும். யாராவது இது மாதிரி இருந்தாங்கன்னா, இப்போ தம்பி இறந்துட்டார், இனிமே உங்களுக்கு எவ்வளவு பனிஷ்மெண்ட் இருக்கு? எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருக்க போறாங்க? தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். அதனால எல்லா காவல்துறைக்கும் என்னுடைய வேண்டுகோள், காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக அதிகாரத்தை வரம்பை மீறாதீர்கள், சட்டத்தை தன் கையில் எடுக்காதீர்கள். சயின்டிபிக் மெத்தட் இருக்கு, சயின்டிபிக் மெத்தட்லயே விசாரிங்க. எல்லாவற்றுக்கும் கைது செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கும் பல வழிகாட்டுதல் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர்ன்றாங்க, துரித நடவடிக்கை எடுக்கணும்னு. அதுக்கெல்லாம் எடுக்க வேண்டியதுதான். இதே மாதிரி சாதாரண எவ்வளவு ரோட்ல போற ஒரு அம்மா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்றதுக்காக ஒரு வளரும் ஒரு இளைஞனை இப்படி பாடுபடுத்தி இறப்பதற்கு காரணமா இருந்தவர்களை கண்டிப்பாக தண்டனை பெற்று தர வேண்டும். இதுவரையும் அந்த அம்மாவை வந்து போலீஸ் கஸ்டடியில் கொண்டு வரல. என்ன நடக்குது விசாரிக்கவே இல்லையே. இப்ப சிபிஐக்கு நீதிமன்றம் மாத்தி இருக்கு. தமிழ்நாடு அரசு அது கன்சர்ன் கொடுத்திருக்காங்க. சிபிஐ போகல, அது தமிழ்நாடு தான் இருக்குது. இனி இந்த ஜட்ஜ் வந்து அதை வந்து ஆய்வு பண்ணி அது சிபிஐயா இல்ல நம்மளா விசாரிக்கலாம்? இல்ல, இது ஜூரி நீதிமன்றத்துடைய பார்வையில இருக்கிறதுனால நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதோ விடுவாங்க. அவங்கள எப்படி விட்டுற முடியும்? இப்பதான் நான் பல கேள்விகள் வச்சிருக்கேன். அந்த அம்மா யாரு, பின்புலம் என்ன, முருகன் மாநாட்டி அவங்க தான் நடத்தினாங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு பாஜக தலைவருக்கு நெருக்கமானவர்கள், பேஸ்புக்ல அவங்க தான் ஃபாலோவர், அவரை என்ன 2 பேருக்கும் உள்ள உறவு என்பதை பற்றிலாம் கேள்வி கேட்கிறாங்க. நாங்க அதுக்கு அநாகரிகமாலாம் பதில் சொல்ல மாட்டோம், அநாகரிகமா பேச மாட்டோம். நாங்க சொல்ல காவல்துறை நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லிட்டு வரோம். நிவாரணம் எவ்வளவு? எல்லாருமே 50 லட்சம் கொடுக்கணும், 1 கோடி கொடுக்கணும். இதுக்கெல்லாம் வந்து லிமிட்டே கிடையாதுங்க. போன உயிரை மீண்டும் திரும்பி கொண்டு வர முடியாது. ஒரு கோடி ரூபாய் தாராளமா கொடுக்கலாம், தவறு கிடையாது. காவல்துறையில இறந்தா எவ்வளவு கொடுக்குறோம்? காவல்துறையில இறந்தா எவ்வளவு கொடுக்குறோம்? 1 கோடி ரூபாய் கொடுக்குறோம்ல. இப்ப காவல்துறையால் கொல்லப்பட்டவர் 1 கோடி கொடுக்கலாம், ஒன்னும் தவறு கிடையாது. மக்களுக்கு தெரியுங்க, நான் தான் சொல்றேனே, யாரோ ஒரு 2 காவல்துறை காவலாளிகள் செய்த தவறுக்காக அரசுக்கும் இதுக்கும் என்ன பாதிப்பு? அவர் தான் பொறுப்பேற்றுக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அவர் பகிரங்கமா பேசி வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. இது மாதிரி எல்லாம் ஒரு ஆனஸ்டா நேர்மையா எதையும் வந்து எனக்கு தெரியாது, நான் பார்க்கல, தகவல் வந்துச்சு சொல்ற முதலமைச்சர் இல்ல. தொலைக்காட்சி வழியா தான் நான் கேட்டு தெரிஞ்சிட்டேன்ற முதலமைச்சர் கிடையாது. நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன், இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்டயே பேசி தகவல் எல்லாம் சேகரிச்சிருக்காரு. இல்லங்க, சாத்தான்குளம் வழக்குல வக்காலத்து வாங்கினாங்க. சாத்தான்குளம் வழக்குல காவல்துறையும் அரசும் வக்காலத்து வாங்குச்சு. இப்படி நடக்கல, இவங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து இறந்து போயிட்டாங்க, மருத்துவமனையில இருந்தாங்க. அப்ப இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் என்னென்ன ஃபேப்ரிகேட் பண்ணமோ எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆனா இங்க அதுக்கு அனுமதிக்கல. அதுக்கெல்லாம் 44 இடங்களில் அடிபட்டிருக்குன்னு மருத்துவர்கள் நீதிமன்றத்துல இருக்கிற ஃபேக்ட போய் சொல்லி இருக்கிறாங்க. முன்னாடி அப்படி ஆரம்பத்துல சொல்லல, ஆரம்பத்துல மறைக்கப்பட்டது. சரி, நீங்க சொல்ற மாதிரி அன்னைக்கு அப்ப இருந்த அந்த காவல்துறை யாரு தவறு செஞ்சாங்களோ என்ன மேல ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு நேரத்துல அரசுடைய கவனத்துக்கு போன பேரு எல்லா உண்மையும் நீதிமன்றத்துக்கு சொல்லுங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. இல்லையா, தகவல் அரசு கவனத்துக்கு போயிருக்காத. இப்போ 2 பேர் தூக்கிமே அடிக்கிறது அரசு கவனத்துக்கு தெரியுமா? நான் பாருங்க, ஒட்டுமொத்தமா சொல்றேன், இதை யாரும் ஜஸ்டிஃபை பண்ணவே விரும்பல. காவல்துறை காப்பாத்துவோம் நாங்க வந்திருக்கோம், காவல்துறை காப்பாத்தலாம் நாங்க வரல. காவல்துறை செய்த தவறை கண்டிக்க தான் வந்திருக்காங்க. எங்க வீட்டுல சகோதரன் இறந்து போனா எந்த அளவுக்கு வருத்தம் இருக்குமோ அதை விட வருத்தம் இருக்கு. ஆக நாங்க எங்க டிபெண்ட் பண்றோம் காவல்துறையை? டிபெண்ட் பண்ணா நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்கலாம். தப்பு தான்றமே. வரட்டும், என்ன நடவடிக்கை வருதுன்னு பார்ப்போம். எங்க மாவட்ட தலைவர் உடனே வந்து பார்த்திருக்காரு, எங்க சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்த்திருக்காரு, எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிநாட்டுல இருக்காரு, ஒரு மேனாள் நிதி அமைச்சர் ஐயா சிதம்பரம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு முக்கியமான வழக்குல மாட்டிட்டு இருக்காரு.
எப்பவும் பேசியிருக்காரு, தொலைபேசி வழியா அந்த அம்மா கிட்டையும் அவருடைய சகோதரர் நவீன்குமார் கிட்டயும் பேசியிருக்காரு. அதனால நாங்க விட்டுற மாட்டோம், நாங்களும் மானிட்டர் பண்ணுவோம். இது எங்களுடைய நாடாளுமன்ற தொகுதி இருக்கிற மாவட்டம் தொகுதி, அவளை ஈஸியா நாங்களும் விட்ட மாட்டோம், கண்காணிப்போம். நன்றி.